முத்துவுக்கு மீனாக்கும் உன்னால 5 லட்ச ரூபாய் நஷ்டமாயிருச்சு இல்லையா, அதனால அந்த பணத்தை வந்து நானே கொடுக்குறேன், நான் வேலைக்கு போறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அதை கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜயாவும் மனோஜும் அப்படியே அண்ணாமலை வேலைக்கு போனா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசாமே அப்படியே நிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து அதையெல்லாம் காதுல வாங்கிக்காம நான் கண்டிப்பா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ரோஹிணி வந்து பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. என்னோட நகையை வித்து 2 லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், பணம் திருட்டு போகல, இங்கதான் இருந்தது, நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத்தை கிட்ட கூப்பிட்டு இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்றாங்க. ரோஹிணி அப்படி சொன்னதை பார்த்தோன்னா பார்வதி இருந்துட்டு இந்த ரோஹிணி எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பாராட்டிட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதோட நான் கொண்டு வந்த மருமகள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா வேற பேசிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி ரோஹிணி வந்து வீட்டுக்கு போயிட்டு மனோஜ் கிட்ட வந்து அந்த 3 லட்ச ரூபாய் பணத்தை வேற கொடுக்குறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு உனக்கு பணம் ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதான் நேத்தே சொன்னேன்ல தாலி செயினை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் இருந்துட்டு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. உங்ககிட்ட தான் நான் பணம் கேட்டேன், நீ தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனாலதான் இது அவசரமா செய்ய வேண்டியதா போயிருச்சு, அதனால உனக்கு பணம் எப்ப வருதோ அப்ப வந்து எனக்கு தாலி செயின் புதுசா வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் ரோஹினியும் அப்ப ரூம்குள்ள இருந்து வெளியே வராங்க. அப்ப ஹால்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் 3 லட்ச ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், அம்மா கொடுக்கணும்ல, அதுக்கு பதிலாக நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் தானே முத்து, நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்துவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பார்வதியோட ஃபோன் வருது விஜயாக்கு. எடுத்து பேசுறாங்க. எடுத்து பேசணும்னா என்ன சொல்ற பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நிஜமாவா சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பணம் தொலைஞ்சு போகலையா, அங்கதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. விஜயா வந்து இப்படி பேசுறதை எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்ப மீனாவை பார்த்து திருடி அப்படின்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்துனதெல்லாம் என்ன நினைச்சிட்டு தான் இப்படி பண்ணீங்க, அப்ப பாத்தீங்கல்லப்பா பணம் காணாமையும் போகல திருட்டும் போகல அப்படித்தானே அப்படின்னு சொல்லி வேற கேட்கறாரு. அப்ப அண்ணாமலை இருந்துட்டு அப்ப பாத்தே இல்ல, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்கற, மீனா மேல தேவையில்லாம ஒரு பழைய போட்டையில, அதுக்கு நீ இப்ப பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன இப்ப கொலையா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்கறாங்க. மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது கொலைக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு மீனா ஏழை வீட்டு மருமக அப்படிங்கிறதுனால உன்னால பழி போட முடிஞ்சிருச்சு, ஆனா நான் ஒண்ணு கேட்கற, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்ன கேள்வி கேட்க போறீங்க, நான் சொல்றேன் பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு சரி மீனா வந்து ஏழை வீட்டு பொண்ணு, அவதான் வந்து பணத்தை எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியா அவன் மேல பழிய போட்டுட்டேன். ஆனா அதே நாள் தான் வந்து ரோஹிணியும் வந்து அந்த வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு பலகாரம் எல்லாம் வாங்கிட்டுன்னு சொல்லி நீ சொன்ன இல்ல, அப்ப ரோஹிணி கூட அந்த பணத்தை எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன் உனக்கு தோணல, அப்ப காசு பணம் இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா மீனா மேல பழிய போட்ட அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே விஜயாக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அப்படியே தலை குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க. பின்னால நிக்கிற ரோஹிணிக்கு வந்து அப்படியே பதட்டம் ஆயிருது. இந்த ஆள் என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்காங்க. நான் உன்னை சொல்லட்டுமா விஜயா, இது வரைக்கும் மீனா வந்து ஏன் அதை அப்படி பண்ணினீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டிருப்பாளா? எப்பவுமே அவன் அந்த வார்த்தை கேட்கவும் மாட்டா. ஏன் தெரியுமா, உன் மனசு சங்கடப்படும் அப்படிங்கிறதுனால அவன் அந்த வார்த்தையை அப்படி கேட்கவே மாட்டா. உங்ககிட்ட அவன் மனசுக்குள்ளே வச்சுதான் புலம்பிக்கிட்டு இருக்காளே தவிர உங்ககிட்ட அப்படி கேட்கவே மாட்டா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. மீனாவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறாங்க. ஆனா இதுவே நீ மத்த மருமகளை வந்து இந்த மாதிரி சந்தேகப்பட்டு கேட்டிருந்தேன்னா இந்நேரம் சண்டை போட்டிருப்பாங்க, என்னெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஒரு பேச்சுக்காக தான் கேட்கறேன். ஸ்ருதி, உன்னை வந்து உங்க அத்தை இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ என்னமா செய்வே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நான் வந்து தப்பு எதுவுமே செய்யாம யாராவது என் மேல பழி போட்டாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அங்கிள். மீனா வந்து ஏதோ பொறுமையா இருந்துட்டாங்க, ஆனா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது, நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ருதி அப்படி சொன்னதை பார்த்தோன்னா விஜயாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. அப்படியே பேசாம தலை குனிஞ்சிட்டு பேசாம அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இங்க பாரு விஜயா, இனிமேலாவது யார் மனசை புண்படுத்துற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பேசி பழகாத, எதையோ ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்றாரு. அதோட மீனாக்கு வந்து அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ நினைச்சுக்காத, ஏழை வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் அவ நல்ல ஒழுக்கமான பொண்ணு, அவங்க அப்பா இல்லைனாலும் அந்த இடத்துல நான் இருக்கேன், என்னைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ணாமலை அப்படி சொன்ன உடனே மீனாக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. மீனா வந்து உடனே அண்ணாமலையோட காலில் விழுந்து அழுகுறாங்க. ஏமா அழுகுற, எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சமாதானப்படுத்தி எழுப்பி விடுறாரு. ஆனாலும் மீனா அழுதுட்டு தான் இருக்காங்க. அழுகாதம்மா, என்னைக்குமே நான் வந்து உனக்காக இருப்பேன், இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அப்பவும் மீனா வந்து அழுதுட்டே இருக்காங்க. அழுகாதம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. அப்ப முத்து வந்துட்டு விடுங்கப்பா, மனசுக்குள்ள இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த அழுகை அழுதுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லி மீனாவை கூப்பிட்டு முத்து அந்த பக்கம் போயிடுறாரு. அண்ணாமலையும் போயிடுறாங்க. விஜயா வந்து அப்படியே யோசிச்சுட்டே ஹாலில் நின்றுட்டு இருக்காங்க. பின்னாலே இருந்து ரோஹிணியும் மனோஜும் விஜயாவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனா வந்து அண்ணாமலையோட கையில காசு கொடுக்குறாங்க. என்னமா இது வேண்டாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய கடன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல மாமா, பணம் அதுக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன், இந்த பணம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கும், நீங்க வச்சுக்கோங்க மாமான்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா மீனாவும் முத்துவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து நான் கார் மேல வாங்கின பணத்தை வந்து கட்டிட்டேன், இந்த பணத்தை கொண்டு போய் நீ அத்தை கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனா வந்துட்டு இதெல்லாம் இருக்குங்க, அம்மா வந்து உடனே எல்லாம் கேட்க மாட்டாங்க, அது மட்டும் இல்ல எப்படி இருந்தாலும் நகை மேல வாங்கின பணத்துக்கு இந்த மாசம் வட்டி பிடிச்சிருப்பாங்க, அதனால இப்போ ஒன்றும் கட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்க இதையும் கார்டியோக்கு கட்டிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இல்ல மீனா, அது சீதாவோட கல்யாணத்துக்காக வாங்கின நகை. அத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படாதபாடுபட்டு வாங்கினது. அது மேல நம்ம அவசரத்துக்கு வாங்கிட்டோம். பொண்டாட்டி வீட்டுல இருந்து பண நகை வாங்கினா அதெல்லாம் தலைவலி தான். அதெல்லாம் நம்ம அவசர தேவைக்கு வரும்போது நம்மளால மீட்ட முடியலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. எங்க வீட்டுல யாரும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. எனக்கு தெரியாத அத்தை பத்தி, இருந்தாலும் சீதாக்கு வந்து ஒரு நல்ல வரன் வந்தது. அது ஏதோ அந்த ஆள் சரியில்லை, அதனால தட்டி போயிருச்சு. ஆனா திடீர்னு ஒரு நல்ல வரன் வந்தது அப்படின்னா நம்ம கையில நகையும் பணம் இல்லாம கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இதை கொண்டு போய் நீ அத்தை கிட்ட கொடுத்துட்டு நகை மீட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சரின்னு மீனாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. எப்படியோ நம்மளோட கடன் எல்லாம் இந்த மாதிரி அடைஞ்சிருச்சு, பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் ஒருவேளை அந்த பணம் வந்து கிடைக்காம இருந்திருந்தா என் மேலே தானங்க பழி விழுந்திருக்கும். அந்த பழியிலேருந்து நம்ம மீண்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சொல்லிட்டு விடு மீனா, தான் நல்லவங்களுக்கு வந்து சோதனை தான் வருமே தவிர கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. அதை தெரிய வந்துருச்சுல உண்மை அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உண்மை தெரிய வந்தால் கூட நம்ம செலவு பண்ண காசு முதல் கொண்டு வாங்கி கொடுத்துடணும்னு அப்பா முடிவு பண்ணி எல்லாம் பண்ணாரு. அந்த விதத்தில் வந்து அப்பா இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க, அது மட்டும் இல்லை, இந்த நீங்கள் இப்போ சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது எனக்கு. மாமா வேற வேலைக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளோட நான் கடனுக்காக தாங்க அவர் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால அவருக்கு வேலைக்கெல்லாம் போக விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மீனா, அப்பா இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. அப்பா தான் எனக்கு வந்து இந்த வீட்லேயே வந்து சப்போர்ட்டாக எப்பவுமே இருக்கிறவர். அவர் மட்டும் எனக்காக இல்லாமல் இருந்திருந்தா நான் வந்து சின்ன வயசுலேயே இந்த வீட்டு விட்டு ஓடி போயிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உனக்கும் நல்ல மாமனார் கிடைச்சிருக்க மாட்டார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க மீனா. சரி மீனா, எல்லா இதுவும் போக நம்ம கிட்ட ஒரு 64,000 ரூபாய் இருக்குது. அதனால நான் இதை வந்து இப்போதைக்கு உண்டியில போடுறேன். நம்ம காத்திர அவசர தேவைக்கு இருக்காது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு உண்டியில போடுறாரு. சரி, இது வந்து நீ நாளைக்கு காலையில் போய் அத்தைக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு, இந்த பணத்தையும் பத்திரமா வை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இன்னைக்கு எபிசோட் இப்படி தாங்க முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.